champions for Australian from Government College of Technology. I am taking champion Veerav Jayaraman. meaning Veerav Jayaraman building la ocean prone zone கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து DCSP பார்க்க போறோம். DCSP வந்து direct current straight polarity. Workpiece connected to the positive and the electrode to the negative. 2/3 of the heat is generated on the positive side. Depth of the bead penetration is deep and the width of the bead per pass is narrow. என்னன்னா DCSPனா SP அப்படினா வந்து சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் சொல்லுவாங்க. DCSPனா டைரக்ட் கரண்ட் ஸ்ட்ரெயிட் போலாரிட்டி. இங்க என்ன பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரோட் நெகட்டிவா இருக்கும். எப்பவுமே வந்து எலக்ட்ரோட் மேல இருக்கும். எலக்ட்ரோட் வந்து மேல இருக்கும். ஒர்க் பீஸ் வந்து கீழ இருக்கும். டேபிள்ல இருக்கும். இருக்கு அப்படின்னா எலக்ட்ரோட் நெகட்டிவ் இது வந்து பாசிட்டிவ். மேல இருந்து எலக்ட்ரோட் எலக்ட்ரான் வந்து இப்படி வரும். மேல இருந்து கீழே வருவாங்க. இப்போ நெகட்டிவ்ல ஆல்வேஸ் கரண்டோட ஃப்ளோ டைரக்ஷன் வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ். மேல இருந்து கீழே வரும்போது என்னென்ன நன்மையெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒர்க் பீஸ் சூடாகும் அப்படின்னா எவ்வளோ சூடாகும் அப்படின்னா 2/3 ஒர்க் பீஸ் சூடாகும். இதே கீழே இருந்து மேலே போகும்போது எலக்ட்ரோட் சூடாகும். எலக்ட்ரோட் அதிகமாக சூடாக நமக்கு தேவையில்லை, ஆனால் ஒர்க் பீஸ் சூடாக தேவை. ஸோ DCSP தான் உகந்தது. இது வந்து எந்த பொலாரிட்டி உகந்ததுன்னு யாரும் கேள்வி கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? DCSP தான் சொல்லணும். DCSPனா ஸ்ட்ரெயிட் பொலாரிட்டி. ஸ்ட்ரெயிட் பண்ணி எலக்ட்ரோட் நெகட்டிவ். DCSPக்கு வந்து எலக்ட்ரோட் நெகட்டிவ் கொடுக்கலாம். எலக்ட்ரோட் நெகட்டிவ் அப்படின்னு ஒரு சொல்லணும். எலக்ட்ரோட் நெகட்டிவ்னா அப்படியே ஒர்க் பீஸ் பாசிட்டிவ். ஸோ 2/3 ஆஃப் ஹீட்டு. அது இல்லாமல் மேலே இருந்து அப்படியே பாயும் போது பெனிட்ரேஷன் வந்து டீப் பெனிட்ரேஷன் கிடைக்கும். ஆழமாக இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். டெப்த்து பீட் அதிகமாக இருக்கும், டீப் பெனிட்ரேஷன் நடக்கும். ஆனால் வித்து வந்து கம்மியாக இருக்கும். வித்தை பற்றி எங்கேயும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் பெனிட்ரேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ எலக்ட்ரான் வந்து மேலே இருந்து பாயும்போது பெனிட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது என்ன? அடுத்து வந்து DCRP direct current reverse polarity. Workpiece connected to the negative electrode to positive. 2/3 of heat generated on the positive side. Depth of the bead penetration is shallow and width of bead per pass is broad. நிறுத்தி படிக்கணும். அதாவது பொறிச்சு தள்ளக்கூடாது. இங்கே ஒரு பாஸ் விடணும். Workpiece connected to negative electrode அப்படின்ட்டேன். அப்படி கிடையாது. Workpiece connected to negative நிற்கணும். அப்புறம் எலக்ட்ரோட் கனெக்ட் டு பாசிட்டிவ். அப்படியே உல்டா ஒர்க்பீஸ் நெகட்டிவ் எலக்ட்ரோட் பாசிட்டிவ். இதான் வந்து ரிவர்ஸ் பொலாரிட்டி. இப்போ இங்கே ஃப்ளோ பேட்டர்ன் இப்படி வரும், இங்கே எப்படி வரும். ஸோ நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3 ஆஃப் ஹீட் வந்து அங்கே ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரோடு ஜென்ரேட் ஆகும், அது தேவையில்லாது. டெப்த் வந்து ஷேலோவாக இருக்கும். ஷேலோனா டீப்னா டீப்னா ஆழமாக அப்படின்னு அர்த்தம். ஷேலோனா ஆழம் குறைவாக, ஆழம் குறைவாக. வித் ஆஃப் தி பீட் வந்து ப்ராடாக இருக்கும் அப்படின்னு ரிவர்ஸ் ப்ராடக்ட் தான். இப்போ ஒரு விஷயம் யோசிக்கும் போதே வந்து நினச்சி பார்க்கறது தான் வந்து சூப்பர் டெக்னிக். ஸ்ட்ரெயிட் பொலாரிட்டினா என்ன? ஒரே வார்த்தை சொல்லணும். EN. ஸ்ட்ரெயிட் பொலாரிட்டினா என்ன? அவ்வளோ. ரிவர்ஸ் பொலாரிட்டினா என்ன? எலக்ட்ரோட் பாசிட்டிவ். EP EN. அதுதான் ஃபர்ஸ்ட். சரி, இது காத்துக்கிட்டேன். அப்போ 2/3 ஆஃப் ஹீட் எங்கே கிடைக்கும்? EN இதில் ஸ்ட்ரெயிட் பொலாரிட்டியில் பாசிட்டிவ் வருதுல ஒர்க்பீஸ் பாசிட்டிவ் தான். அப்போ அங்கே 2/3 ஆஃப் இது ரிவர்ஸ் பொலாரிட்டி 2/3 ஹீட் அப்படி எது கிடைக்கும்? எலக்ட்ரோடில் கிடைக்கும். டீப் பெனிட்ரேஷன் எல்லாம் கிடைக்கும். டீப் பெனிட்ரேஷன் வந்து EN ஸ்ட்ரெயிட் பொலாரிட்டி. ஷாலோ பெனிட்ரேஷன் எல்லாம் கிடைக்கும். இது ரிவர்ஸ் பொலாரிட்டி. இப்படி தான் யோசிக்கணும். சரியா? ஸோ இப்போ ரெண்டுமே கற்றுக்கிட்டோம். அடுத்தது தெர்மிட் வெல்டிங். It is a casting cum welding process. Involves ignition of mixture of aluminum powder and metal oxide known as thermit to generate molten metal through exothermic and non-violent reaction. எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோனா என்ன அர்த்தம்? எண்டோனா உள்ளே அர்த்தம், எக்ஸோனா வெளியே அர்த்தம். எக்ஸோனா வெளியே தரப்போகுது. எது தரும்? வெளியே ஹீட்டை தரும். வெல்டிங் பண்ண என்ன தேவை? ஹீட் தான் தேவை. ஹீட் எப்படி கிடைக்கிறது தெர்மிட் வெல்டிங்ல?
எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் மூலமா கிடைக்குது. எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் எவ்வாறு உண்டானது அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு ஒரு மிக்சர் போடுறாங்க. அது வந்து என்ன மிக்சர்னா அலுமினியம் பிளஸ் அயன் ஆக்சைடு. என்ன ரேஷியோனா 1:3. A ஃபார் ஏனா 1 இங்க 3ல முடியுதா 3. ஸோ 1:3 ரேஷியோல என்ன கலக்குறாங்க? அலுமினியம் பவுடரையும் அயன் ஆக்சைடையும் கலக்குறாங்க. என்ன ரேஷியோல? 1:3. அதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள் இருக்கு. தெர்மிக்கல் லிங்க் நீங்க கொஞ்சம் தொகுத்து எக்ஸோதெர்மிக்ன்றது கேட்டது கிடையாது. ஆனா அலுமினியம் மெட்டல் ஆக்சைடு கேட்பான். ஆனா என்ன ரேஷியோனா கேட்பான். கொஸ்டின் ப்ரோன் ஜோன் வந்து 1:3 அதான் கேட்பான். எதை கேட்கறான்றது அவளை கண்டுபிடிச்சி எழுத ஆரம்பிச்சிங்கன்னா நோட்ஸ் எடுக்காருன்னா ஈஸியா போஸ்டிங் கிடைச்சு. எல்லாருக்கும் என்ன பிரச்சனை, படிச்சுட்டு ஒரு விஷயத்தை படிச்சுட்டு போவாங்க. ஆனால் படித்த விஷயத்தை அவங்க கேட்க மாட்டாங்க. தெர்மிக் வெல்டிங் அலுமினியம் அயன் ஆக்சைடு படிச்சுட்டு போவோம். ஆனால் 1:3 தான் கேட்க போகிற கேள்வி. ஸோ கேட்க போகிற கேள்வி வந்து நம்ம ஆல்ரெடி பழைய கொஸ்டின் பேப்பரை பார்த்து கண்டுபிடிச்சி அதை வச்சு நோட்ஸ் எடுத்தோம்னா நம்ம வந்து இன்னும் பிரகாசமாக இருக்கும். நோட்ஸ் எடுக்கும்போது என்ன பண்ணணும், அங்கே கூகுளில் தேடி பிடிக்கும்போது பக்கத்தில் யாரை வச்சுக்கணும். எப்பவுமே சிலபஸையும் கொஸ்டின் பேப்பரையும் கையில் வச்சுட்டு நோட்ஸை ரெடி பண்ணணும். சரியா? கூகுளில் தேடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கேற்ற முறையில் தேடணும். இப்போ நீங்கள் இப்போ எடுத்துறீங்க அயன் ஆக்சைடு அலுமினியம் இருக்கு. ஆனால் 1:3ன்றது இல்லாதனால நம்ம அது முழுசாக படித்தாலும் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகாது. எப்பவுமே எடுக்கும்போது பக்கத்தில் இதில் என்ன கேள்வி கேட்டிருக்கான், ஓகே தெர்மிக் வெல்டிங் சால்வ் பண்ணிருக்காரு, அப்போ தெர்மிக் வெல்டிங்கில் 1:3 இதான் கேட்டிருக்கான், அப்போ அதே தான் கேட்குறான் அப்படின்றத முடிவு பண்ணணும். கேள்வியை கேட்க போகிற கேள்வியை முடிவு பண்ணிட்டேன்னா படிக்கிறது ரொம்ப சுலபமாயிடும். தயவு செஞ்சு எல்லாரும் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு. சரியா? அப்போ தெர்மிக் வெல்டிங்னா ஞாபகம் செஞ்ச ஒன்னே ஒன்று தான். அலுமினியம் பிளஸ் அயன் ஆக்சைடு ரேஷியோ 1:3 அதான் கேட்பாங்க. அடுத்து வந்து ரெசிஸ்டன்ட் வெல்டிங், ஆல்சோ கால்ட் அஸ் எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ட் வெல்டிங். process வந்து metal can be joined together by applying pressure and conducting strong electric current. So இவன் வந்து pressure welding சொல்லுவாங்க. pressure welding சொல்லுவாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா joules of heating is equal to I square RT தான் கேட்பாங்க. joules of heating is equal to I square RT. அடுத்து welding defects சொல்லுங்க. welding defects வந்து மொத்தம் 10 இருக்கு. lack of penetration or incomplete penetration, lack of fusion or incomplete fusion, undercut, spatter, slag inclusion, cracks, porosity, overlap, warpage and burn through. தனியாவே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இதுல முக்கியமா வந்து இந்த ஸ்பேட்டர் தான் அடிக்கடி கேட்பாங்க. வெல்ட் ஸ்பேட்டர், ஸ்லாக் இன்க்ளூஷன் கேட்பாங்க, கிராக்ஸ் கேட்பாங்க, போராசிட்டி கேட்பாங்க, நாலும் வார்பேஜ் கூட சில இடத்துல கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வெல்டிங் டிஃபெக்ட்ஸை தனியாக அது எப்படி வெல்டிங் டிஃபெக்ட்ஸ் கேள்வி எப்படி கேட்குறான்றத அலசி ஆராய்ச்சி பண்ணி படிக்கணும். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான வெல்டிங்கை பற்றி பக்காவான கான்செப்டை சொல்லிக் கொடுத்த வீரவிஜய்க்கு தேங்க்யூ சொல்லுவோம்.